வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? இது உங்க இது பார்த்தேன் சார். நான் தளபதி ரசிகன் தான் சார் ஆக்சுவலா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா ஒரு தளபதி ரசிகனா சொல்றேன். ஆனா அது மாதிரி பண்றது தப்பு தான் சார். அதை நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு அது மாதிரி பண்றது தப்பு தான். பட் ஆனா நீங்க நல்லதுதான் சொல்றீங்க. இல்லைங்க, நமக்கு விஜய் பிடிக்காம இல்லைங்க, ரொம்ப பிடிக்குங்க. நடிகரா இருக்கும்போது அது வேறங்க, அரசியல் என்பது வேறங்க. ஆனா இது ரசிகர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? நான் முதல் மாநாட்டுக்கு போனேன் சார் ஆக்சுவலா. நானும் வந்தேனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் லைஃப்ல. அது ரெண்டாவது மாநாட்டுக்கு நான் வரல. ஏன்னா இது தெரியும், இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் மதிக்க மாட்டான். அவர் வந்துட்டு ஏசில போயிருப்பார். நம்ம உட்காந்துட்டு வெயில கஷ்டப்பட்டு இருக்க சரியா வராது. நான் உண்மையே சொல்றேன்னா, நான் தளபதி தான் ஓட்டு போடுவேன்னு ஒரு இதா இருந்தேன். ஆனா அது நடந்ததுல இருந்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீன் போற மாதிரி ஆயிடுச்சு சார். கரெக்ட். இப்ப முதல் மாநாடு நானும் வந்திருந்தேன். அங்க எவ்வளவு நெருடலு, எவ்வளவு டிராபிக் ஜாமு, அங்க உள்ள மாட்டவங்க சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த களத்துல நானும் இருந்தேன், நானும் பார்த்தேன். கிளம்புனேன். நான் மயக்கம் போட்டு வந்துட்டு படுத்துட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நியூஸ்ல. நான் படுத்துட்டு காலையில தான் எந்திரிச்சு கிளம்புனேன் தெரியுமா. 9 மணிக்கு கிளம்புனேன். இல்ல நைட்டுக்கு என்னால கிளம்பி போக முடியல, மயக்கம் வந்துருச்சு. தெரியாம போயிட்டோம் நாங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு இதுல கூட்டத்துல அதிகமா வந்துருச்சுன்னு பார்த்தோம். ரெண்டாவது மாநாட்டிலயும் அதே போலதான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு வந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாரு அவரும். ஏன்டா போனோம்னு சொல்லிட்டு. பாருங்களேன், இப்ப எல்லாருமே கஷ்டப்பட்டு இங்க இருந்து போறாங்க. 3 நாள் 5 நாளா கஷ்டப்பட்டு போறாங்க, வண்டி செலவு பண்ணிட்டு போறாங்க, சொந்த படத்துல போறாங்க. அங்க போயிட்டு அந்த கூட்டம் வெயில்ல இருந்து அப்படியே நிக்கிறாங்க. புரியுங்களா? கடும் வெயில் நிக்கிறாங்க. அழகா விஜய் என்ன பண்ணாரு, கேரளால இருந்து வந்தாரு. சத்தியமா ரொம்ப ஏசி கேரளால இருந்து வெளியே வந்தாரு. ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி நின்று பேசினாரு. அங்க மக்களுடைய திட்டங்கள் என்ன, மக்களுக்கு என்ன சொல்ல போறாங்க, மக்களுடைய பிரச்சனை என்ன, எதை முக்கியத்துவம் தர போறாரு, எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு பில்டப் பண்ணிட்டு அடுத்தது இறங்கி அப்படி போயினே இருந்துட்டாரு. வந்தவெல்லாம் பைத்தியக்காரன். அதுதான் சார் உண்மை. நானே அதனாலதான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், இனிமே அவருக்கு இது கிடையாது. நான் உங்க இது பாப்பேன். நீங்க சொன்ன விஷயம் அவங்க பண்ணாங்க பத்தில, அந்த டயத்துல என்னதான் நடந்திருந்தாலும் அது மாதிரி பண்ணிருந்திருக்க கூடாது. நீங்க ஒரு ரிப்போர்ட்டர், உங்களுடைய கடமையை நீங்க செய்யறீங்க. எல்லாரும் முன்னாடியும் கரெக்டா தான் சொல்றீங்க. நீங்க தனியா ஒரு வீடியோ எடுத்து அது மாதிரி பண்ணலாம். நீங்க அங்க பண்றீங்க, நல்லதுதான். அது ஒத்துக்கிறேன். நான் நீங்க பண்ணது 100% உண்மை. அதுதான். அங்க யாரும் பிரச்சனை பண்ணலப்பா. அதாவது ரசிகர்கள் என் கூட போட்டோ எடுத்தாங்க. நான் அந்த பிரச்சனையை அங்கேயே பண்ணும்போது அமைதியா இருந்தாங்க. அதுல ஒரே ஒருத்தன் தான் விளம்பரத்துக்காக குதிச்சான். அவன் மட்டும் தான், வேற யாருமே கத்தல. ஏன்னா இத்தனை லட்சம் மக்கள் அங்க இருக்கிறாங்க ரசிகர்கள். அப்படி பார்த்தா அந்த கூட்டமே ஓடி வரணும்ல, யாருமே வரலையே. சும்மா அவர் பேசிட்டு இருக்கும் போது கூட வரல. எப்படியோ ஊடால வந்துட்டு ஏன் பக்கத்துல இருக்கவங்க தொண்டர் தான், அவனு தான் தொண்டர் தான். அவனும் மதியானத்துல இருந்து வெயில நின்றுட்டு இருக்கான். கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு அமுச்சு பாருங்க. கேட்ட எல்லா வீடியோமே பாப்பேன் சார். உங்க வீடியோ ஃபுல்லா வீடியோ. அவன் சத்தம் போட்டான் பாருங்க. அவன் முதல்ல என்கிட்ட நின்று ரசிகனா போட்டோ பிடிச்சிட்டான். போட்டோ பிடிச்சா என்ன பண்ணா, என்ன சீன்னா அவனுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும். அதனால அவன் பேசுறான். நான் என்ன பண்ணேன், சரி நாய் குறைக்குதுன்னு சொல்லிட்டு கடந்து வந்து இருந்தேன். அதை கண்டுக்கல, ஏன்னா இஷ்யூ பெருசாயிடக்கூடாதுன்னு. ஏன்னா எங்களை மாதிரில பப்ளிக்ல நாங்க கஷ்டப்பட்டவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாநாட்டுல போய் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஆனா நாங்களாம் நிறைய டைம் கத்துட்டேன். ரெண்டாவது மாநாட்டுல போயிட்டு இதே ஃப்ரெண்டு வெயில்ல கஷ்டப்பட்டு, தண்ணி இல்லாம ஒண்ணும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளவு தண்ணிக்கான விஜய் வச்சு கொடுக்குறோம். ஆனா எதுவுமே வரல. அது நீங்க கடைசியா வீடியோ பாத்துட்டு போயிரு. என் ஃப்ரெண்டு அனுபவத்துல சொல்றேன். நான்லாம் 10,000 20,000 காசு செலவு பண்ணிட்டு போறவங்க. முதல் மாநாடுக்கு எவ்வளவுதான் காசு செலவு பண்ணி போனாலும் தண்ணி இல்லாம ஒரு கூட்டத்துல மாட்டிக்கிட்டு வெளியவும் போக முடியாம, இங்கிட்டும் போக முடியாம கூட்டத்துல நாங்க பட்ட பாடு இருக்குது. தண்ணி மட்டும் இல்ல, ஒரு நெட்வொர்க்கே இல்ல, போனும் போவாது வெளியே, யாருக்கும் யார்கிட்டும் பேசவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாம. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கையில காசு எடுத்துட்டு வந்திருந்தா கூட நான் என்ன பண்றேன், ஜிபேல எடுத்துட்டு போனோம். போகும்போது செலவு பண்றேன். ஜிபேல எடுத்துட்டு போயிட்டு ஜிபே அங்க நெட்வொர்க்கே கிடையாது முதல் மாநாட்டுல. ரெண்டாவது மாநாட்டுல ரொம்ப பையன் கஷ்டப்பட்டுட்டு அவனை ரொம்ப இது பண்ணிட்டுதான் வந்தோம். ரொம்ப உடம்பு சரியில்லை. அதெல்லாம் சொன்னா எப்படின்னு தெரியாது. இது மாதிரி சொல்லிக்கிறேன். நான் 20,000 நான் தான் சொல்றேன் சார். நாங்க தளபதிக்காண்டி 30,000 40,000 கூட செலவு பண்ணிட்டு போனவன். இப்ப பார்த்தா எனக்கு வெறுப்பு தான் வருது. இதெல்லாம் என்ன ஒரு மாநாடு? சரி, நான் போன்ல தான் பார்த்தேன். போன்ல பார்த்துட்டு ரெண்டாவது மாநாடு சரி பாப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே கேரமல்ல ஏறி போகும்போது எவ்வளவு கடுப்பா இருக்கும். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, உனக்காண்டி வெயில்ல கஷ்டப்பட்டு நின்றுருக்கான். ஒரு வார்த்தை எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. இப்படி எல்லாம் இருந்தா என்ன பண்றதுன்னே தெரியல. இதேதான் கொடி கம்பு விழுந்தது. நான் அந்த மாநாடு அன்னைக்கு விழுந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இறந்துருப்பாங்க சார். 10 மாநாட்டுல போயிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். நான் 2 நாளைக்கு முன்னாடியே போய் மாநாட்டுல நல்லா சந்தோஷமா செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தேன். அடுத்து மாநாடு நடக்கிற அன்னைக்கு கூட ஒரு தண்ணி பாட்டில் கூட எங்கே கூட விற்கவும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுவும் ரொம்ப உணர்ந்துட்டு ஏன்டா போனோமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது மாநாட்டுல கூட கூப்பிட்டாங்க, நான் வரல. ஏன்னா நான் அனுபவப்பட்டேன். என்னால முடியல. என்னால வெளியவும் போக முடியல, உள்ளேயும் போக முடியல. இது தண்ணிக்கு வெளியே வர முடியல. எதுவும் பண்ண முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி ரைட் ஓகே. நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் மாநாட்டுல சரி பரவாயில்ல, நமக்கு கூட்டம் சரியா வரல, கூட்டம் தளபதிக்காண்டி வந்துருச்சு, அதிகமா இருந்துச்சு, ஒரு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு
ஆனா 2வது மாநாட்டுல நீங்க வரும்போது நீங்க பண்ணது 100% கரெக்டான விஷயம் தான். ஏன்னா வந்து தண்ணி வந்து இப்ப எவ்வளவுக்கு இம்பார்ட்டன்மோ அவ்வளவுக்கு வரலைன்னா அது வந்து சரி சார் வரலையா நாங்க இந்த மாதிரி திட்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிஞ்சுட்டு போயிடலாம். உண்மை உண்மை. சும்மா வந்துட்டு இப்ப போன போட்டு கத்திக்கிட்டு நான் தளபதி ரசிகன் அதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து சும்மா சார் அது. அதெல்லாம் வந்து கரெக்டா வராது அது. நீ நல்லது சொல்ற ஏன்னா அனுபவத்துல நாங்கெல்லாம் நம்பி போறோம். ஏன்னா நாங்க ஒரு ரசிகர்னா நம்பி போறவன் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குறது. இந்த காலத்துல வந்து கரெக்டா பேசுறவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடையாது கிடையாது இது. ஆனா சில பேருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். அதுக்காண்டி எல்லாருமே பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து உங்களுக்கு போன் பண்ணி அது நமக்கு தெரியாது என்ன. இல்ல எங்க மாநாடு வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு தெரியுது எல்லா கஷ்டம் தெரியுது. நான் முதல் மாநாடுக்கு போனேன் சார். 2வது மாநாடுக்கு என்னால போக முடியல சார். சத்தியமா சொல்றேன் நான் வரல. ஏன்னா நான் முதல் மாநாட்டுல வந்து அடுத்த நாள் காலையில 9 மணி தான் கிளம்பினேன். நைட்டு டிராபிக் இருந்துச்சா தெரியல. ஏன்னா நான் வந்து மாநாட்டை விட்டு வெளியே வந்து முடிஞ்ச உடனே நான் வெளியே வந்த உடனே மயக்கம் போட்டு ஒரு அந்த இதுல மெயின் ரோடு ஓரமா ஒரு கடை மாதிரி இருந்துச்சு. அந்த கடையிலேயே படுத்துட்டேன். சாப்பாடு கிடையாது. ஒரு வீட்டுல போயிட்டு சாப்பாடு இருந்தா தரீங்களான்னு கேட்டேன். ஓப்பனா சொல்றேன் என்ன கையேந்திர நிலைமையாச்சு நமக்கு வந்துட்டு சாப்பாடு இருக்கு. அவங்களும் இல்லப்பா தம்பி எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க. பிஸ்கட் இருக்கான்னு கேட்டேன். எதுவும் அந்த கடையில கூட எல்லாமே காலி ஆயிடுச்சு. புரியுது புரியுது. அந்த அளவுக்கு கேட்கற மாதிரி ஆயிப்போச்சு. சரி நீங்க வீட்டுல சாப்பாடு வச்சிருப்பீங்களா? அதாவது இருந்தாலும் இல்லப்பா எல்லாமே காலி ஆயிடுச்சு தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அவ்வளவு இது நம்ம கஷ்டப்பட்டு வெளியே வந்தாச்சு. வந்துட்டு 2வது மாநாட்டுக்கு சரி ஓகே போக முடியல. ஆனா 2வது மாநாட்டுல பேசினதுக்கு பேசாம பொதுக்குழுல பேசினதை தான் பேசினாரு. ஆமா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 2வது மாநாட்டுல பேசினதுல பொதுக்குழுல பாதி பேசினாரு பாத்தீங்களா? அதேதான் பேசினார். அதுலதான் அப்படியேதான் பேசினாரு. மாநாட்டுல வந்து அவரா எதுவுமே சொந்தமா எதுவுமே பேசவே இல்லை. ஆனா ரசிகர்கள் தான் ஏமாலியா இருக்கிறாங்க. அது ஏமாற்றம் சார். அது உண்மையில இந்த வருஷம் அந்த அளவுக்கு வந்து ஒண்ணும் வரலையா? ஃபர்ஸ்ட் மாநாட்டுல வந்த மாதிரி எல்லாம் 2வது மாநாட்டுல எல்லாம் வரல. போயிட்டாங்க பாருங்க. ரெஸ்பெக்ட பாத்துட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் மாநாட்டுல கூட யாருமே கிளம்பி போகல. 2வது மாநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. பசங்களாம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டான். என்னால முடியல வெயில தாங்க முடியல ஒன்னும் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். முடியல அவனால. அவர் வாட்டா வராரு எதுவுமே பேசல. மாநாட்டை முடிச்சுட்டு மாநாடு அதுக்காட்டி முடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு அசிங்கமாயிருச்சு பாரு. ஒரு அனுபவத்துல சொல்றேன் சார். நான் வந்து 15,000 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆடியோ லஞ்சுக்கா இருந்தாலும் நான் டிக்கெட்டை வாங்கி பிளாக்ல வாங்கி போய் பார்ப்பேன். விஜய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா இவர் பண்றதை பார்த்து நமக்கே பிடிக்கல. சத்தியமா சொல்றேன் நமக்கு பிடிக்கல. இது சரியா வராது. அவர் நடிப்பிலே இருந்திருக்கலாம். அவரு உண்மைதான். இவர் அரசியலுக்கு வர்றது கரெக்டாவே இருக்காது சார். சத்தியமா சொல்றேன். நானும் அந்த மாதிரி இருந்தேன் சார். ஓகேவா ஒத்துக்கிறேன் முதல்வர் ஆயிடுவாரு அப்படின்னு நானும் இருந்தேன். ஏன்னா ரசிகனா நான் இருந்தேன். ஆனா இப்ப நான் சொல்ல முடியாது. சத்தியமா இக்கிடுவேன். ஏன்னா என்ன மாதிரி எத்தனையோ லட்சம் பேர் வந்து மன உளைச்சலா இருப்பான். சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருப்பான். புரியுது. நான் உண்மை சொல்றேன்ல. சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருப்பான். வேற ஒண்ணும் கிடையாது. நான் சென்னை என் ஊர் வந்து சொந்த ஊர் வந்து காரைக்குடி சார். ஆக்சுவலா நான் வந்ததே வந்து சென்னைக்கு வந்ததே விஜயகாண்டி தான் சார் வந்தேன். ஓஹோ. சென்னைக்கு வந்ததே விஜயகாண்டி. சரி நம்ம விஜய் சென்னையில எங்க இருக்கலாம். நீலாங்கரை எடுத்து செலக்ஷன் பண்ணதே நான் சென்னைக்காண்டி தான். நீலாங்கர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிப்பட்ட ரசிகன். நானே சொல்றேன் பாருங்க. நான் வீடு வந்து எனக்கு நீலாங்கர்ல தான் இருக்காரு விஜய். அப்பையில இருந்து குறைக்க இருந்துட்டு இருக்காரு. நான் வந்து எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து காரைக்குடி. நான் இங்க வந்து இருக்கிற காரணம் என்னன்னா விஜய் பிடிக்கும். சரி நம்ம விஜய் ஏரியால இருப்போம். நம்ம பார்க்க போறதுல விஜய் ஏரியால இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து இந்த அப்படிப்பட்ட ரசிகன். நானே வந்து சொல்றேன் சார். இது மாதிரி பண்ணது தப்பு தான் சார் ஆக்சுவலா. ஏன்னா முதல் மாநாட்டுல சொன்னது சரி ஓகே. 2வது மாநாட்டுல வந்து நீங்க தான் சார் கரெக்டா சொல்றீங்க. மத்த எந்த மீடியாக்களும் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அதான் உண்மை சார். அது சரி தம்பி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி. கண்டிப்பா நீங்க எங்க சார் இருக்கீங்க? கண்டிப்பா ஒரு நாள் பாக்கலாம் சார். கண்டிப்பா நான் போன் பண்றேன். சரி சார். ஓகே தம்பி, நன்றி.